பக்தி பாட்டா போறான்னு சொல்றான். அவன் என்ன தெரியும் பாட்டு போறாங்க, காலைல எழுந்து முருகர் பாட்டு போறான்னு சொல்றான். அதை விட்டுட்டு ஓ சொல்றியா மோசமாயிட்டோம். உன்னை அடிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. வரல மனம் வராது. கழுப்பு மணி இல்ல ஆட்டுற
சொர்க்கம் மத்தியம் பாதாளம். காலைல பக்தி பாட்டு போறேன்னா ஓடுறது. நான் சொல்லலாம். நான் செல்லுங்க சொல்றது. ஐயோ ஐயோ. ஏங்க கோட தாண்டாத. கோட தாண்டாத. கோட தாண்டி போயிரு. சொர்க்கம் மத்தியம் ஏத்து வாட. கால் டிப் மகாராஜா நாட்டுக்கு அதிபர் மகாராஜா கேளு. ஓய் வணக்கம்யா. வரும்போது மதப்படியில கால வைக்கிறார். ஆமா ஆமா உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளா. சொர்க்கம் மத்தியம் பாதாளம். ஓ ஆத்தா அறிவா சொல்றீங்க. சொல்ல சொர்க்கம் மத்தியம் பாதாளம். ஆமா எப்போ உட்கார்ந்தியா? சொல்ல இங்க பாக்க இங்க சொல்லுங்க. சொர்க்கம் மத்தியம் பாதாளம். மத்தியம் பாதாளம். அப்படி என்றால் சொல்ல ஒரு நோய் சளி புற வந்து வெளியே சொல்ல. சொர்க்கம் மத்தியம் பாதாளம் சொல்றா. இப்ப அம்மா ஆட்டாலும் வராதுங்க. சொர்க்கம் மத்தியம் பாதாளம். ஆமா ஆமா ஆமா. ஒரே வாசம் தான் 4 இருக்கிறது பைத்தியம் நானு. சொர்க்கம் மத்தியம் பாதாளம் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷம் ஆடிங்களா? 2-3 வருஷம் ஆடிங்களா? இல்ல இல்ல இது கிடையாது. ஆமா சொல்ல ஒரு 60 ரூபாய் சொல்லு படு சொல்லு. ஆமா இசையோடு காலையில் எழுந்து கண்களை துடைத்து சொல்ல நடந்து நீ தனியா சொல்லுங்க. எங்க விட்ட கதையா? லைட் மாத்தாட விட்ட கண்ணாடி லைட் மாத்தாட விட்ட சொல்லு. செல்லு புடி செல்லு ஆமா கிண்டகில அடி பண்ண போயிடலாம் சொல்லு. நுழைந்து உள்ளே சென்று பார்த்தாமானால் ஓவார் வெல்வார் அதான் சொத்து உலகம். அது சொத்து உலகம். மத்தியம் என்றால் எடுத்து கொடுத்து மறுபடி கொடுத்து ஒரு பாயிண்டை வாங்கியா கடித்து
அன்னைக்கு பொய்முடியா இருக்காமல தலை தாமலை கட்டி விட்டு வாந்தி எடுத்து விட்டவன் தானே நீங்க சொல்லு. நான் மறந்து போய்தான் 2014 நடந்தது மறந்து போய்தான். நீயா நான் பண்ணது நானே பொறுப்பு. சொல்லு சொல்லு. அது மத்தியம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் கேட்ட நானு. பாதாளம் வந்தால் அது பத்தால விட்டா. ஆமா ஒரு பொட்டல உள்ள 2 பொட்டல சாப்பிட்டா. எப்ப வண்டி எடுக்கும் போது வண்டி எடுக்கும் போது சாப்பிடணும். போய் நம்ம ஏழ்மலா ஏந்திரா ஏந்திரியா அப்படி எங்க சொல்லிட்டான் வெள்ளிக்கோட்டை வெள்ளிக்கொண்டை ஆளக்கூடிய விமலாச்சுதன் விமலாச்சுதனுடைய பெயராகும். விமலாச்சுதன் தெரிந்தாலும் மற்ற விளக்கங்கள் இந்த அரக்க வந்த மனது எப்படி என்றால் அவ இருக்கிற காலத்திலே அவ இருக்கக்கூடிய யார் என்றால் பத்மாசுரன் அழகன். அது எப்படி என்றால் முந்தி முதலாக அந்த பத்மாசுரனுக்கு முந்தி முதலாக சூரன் என்று பெயர். சூரன் ஆமா. அது ஏனென்றால் இந்த உலகத்திலே நம்முடைய புகழானது மென்மேலும் வாங்க வேண்டும் அப்படி என்று முந்தி முதலாக அப்படி ஏனென்றால் அதை இருக்கக்கூடிய பிரம்மாவை குறித்து அரிதாக தவத்தை செய்தோம். பிரம்மநாதன் அதை வரத்திற்கு மனம் இறங்கவில்லை. மறுபடியும் பார்த்தா இன்னும் பிரம்மாவன் வரவில்லையே. அதனால் வேண்டி தன்னுடைய பெருத்த ஒரு யாகத்தை ஏற்படுத்தி அந்த யாகத்திலே தன் கரத்தினாலே வாழத்தை கொண்டு தன் சதையை எல்லாம் அறுத்து அந்த யாகத்தில் விடுத்தான். ஆமா அந்த இருக்கக்கூடிய யாகசாலையானது அழிவுசாலையாக மாறியது. அப்படியாக அதற்கு பிறகும் வராத பிரம்மநாதன் பார்த்தான். அதை இருக்கக்கூடிய
அதிலே இறங்கி தன் உயிரையே மாய்த்து கொண்டான். அப்போது அவன் தேகமானது எரிந்து பட்சமாக போனது. அதற்கு பிறகு தம்பியானவன் மறுபடியும் அதை ஓடி வந்து அவன் ஒரு யாகத்தை செய்தான். அப்படி யாகத்தை செய்து போது பிரம்மாவானவர் தோற்றமாயினார். யாது வேண்டும் அப்படி என்று கேட்க இறந்த தமிழானவன் வேண்டும் என்று சூரபத்மன் அதனால் வேண்டி அதை பட்சியமாகிவிடனால் அவனுக்கு முதல் பெயர் சூரன். எரிந்து பட்சியமாகி மறுபடியும் பிரம்மாவின் வெள்ளியாக சூரபத்மன் அப்படி என்று பெயரானது விளங்கியது. சூரபத்மனுடைய தம்பியார் சூரபத்மன் சாருகன் சிங்கமுகன் அஜமுகி. இப்போ ஒரு இடவுக்கு எத்தனை ஜாமம்? 3 ஜாமங்கள். 3 ஜாமம். எப்படி சொல்லு எனக்கு தெரியாது இதெல்லாம். அப்படி எப்படி எப்படி சொன்னா இதெல்லாம் செஞ்சா இது ஆட மாட்டான். மேல அடிக்க மாட்டான். மடிமான மேல அடிக்காத. அப்படி இருக்க போயிலும் காலை அதிகாலையில் இருந்து 9 மணி வரையிலே முதல் ஜாமம். அதை இருக்கக்கூடிய 9 இருந்து 12 வரையிலும் 2வது ஜாமம். 12 இருந்து 3 வரையிலே 3வது ஜாமம். 3 இருந்து 6 மணி வரையிலே 4வது ஜாமம். இப்படியாக முதல் ஜாமத்திலே இருக்கக்கூடிய பிறந்தது யாரு? சூரபத்மன். 2வது ஜாமத்திலே சிங்கமுகன் சாருகன். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் பிறந்தார்கள். அப்பேற்பட்ட 4 ஜாமங்கள் 4 பேர் அப்பேற்பட்ட சாருகனுடைய வம்சலே வந்ததான் இந்த பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். சாருகாட்சதன் தந்தையோட பெயரோ சாருகாட்சதன். அந்த பிள்ளைகளாக பிறந்தது நாங்கள் 3 இடத்தாக்கள். கமலாட்சுதன் விந்தியமாலை. இப்படி தெரிஞ்ச விளக்கம் இப்ப தெரியுங்க. அப்படியே இந்த தினத்திலே அது ஏனென்றால் ஆதி நாளிலே இருந்து இன்று வரையிலும் தேவர்களுக்கும் எங்களுக்கும் பகையானது ஏற்பட்டது. தந்தை ஒன்று தாய் 2 இருந்த போதிலும் அவர்களே 3 உலகத்தையும் அரசாட்சி செய்தவர்கள். அப்பேற்பட்ட தேவர்களை இந்த தினத்திலே விடக்கூடாது அப்படி என்று புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. இதற்கு முன்பாகவே அரக்கர் வந்தவனது எப்படி எங்கே தோற்றம் என்றால் அப்படியா இந்த உலகத்தின் கண்ணிலே முந்தி முதலாக அவனவர்கள் எப்படி தோற்றம்? சபா இன்னைக்கு தாண்டா நீங்க சோத்து நன்றியா? நான் சொல்லல. நான் சொன்ன சரி சொல்லுங்க. அவனர்கள் எப்படி தோற்றம் என்றால் முந்தி முதலாக கடவுளாக இருப்பது எங்கே? வைகுந்தத்திலே சாட்சாத் எம்பெருமானிடத்திலே அதை வழிபுரியக்கூடிய துவாரபாலர்கள் ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடிய துவாரபாலர்கள் இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் தினத்தில் தூர்வாசர் ஆனவர் ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். ஏன் அதை இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமானை காண வேண்டும் பெற வேண்டும் அப்படி என்று ஓடி வர வழி கேட்க துவாரபாலாக இருப்பது ஜெயன் விஜயன் வழிவிட மறுத்தவுடனே தூர்வாசர் ஆனவர் கோபம் பிரவேசித்து சாபத்தை கொடுத்தார். எப்பேற்பட்ட சாட்சாத் எம்பெருமானை காண வழிவிடவில்லையே, அதனால் வேண்டி அப்பேற்பட்ட சாட்சாத் எம்பெருமானுடைய கரத்தை இருக்கிற டிகிரியாக சக்கரத்தினால் மாள வேண்டும் அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை ஏற்று உள்ளே சென்று சாட்சாத் எம்பெருமானிடத்தை உரைக்கும் சாட்சாத் எம்பெருமானவர் நீங்கள் இஷ்டராக இருந்தால் 7 பிறவி எடுக்க வேண்டும், துஷ்டராக இருந்தால் 3 பிறவி எடுக்க வேண்டும். அப்படி இஷ்டராக இருந்து 7 பிறவி எடுத்து உங்கள் கரத்தால் மாண்டு நாங்கள் வைகுந்தம் வருவதை விட அப்படி இருந்து முன்னே பிறவிலே பிறந்து உங்கள் கரத்தினால் இறந்து வைகுந்தம் சேர்கிறோம் அப்படி என்று ஜெயன் விஜயன் கேட்க அதன்படியாக சாட்சாத் எம்பெருமான் கொடுத்த ஒரு அருளின் பிரகாரம் முதலாக முதல் பிறவி எங்கே எப்படி பிறந்தாங்க?
அத இருக்கக்கூடிய எப்படி என்றால் அதோ மணிநகராபடி ஆளக்கூடிய இரண்டாக முதலில் பிறந்தார்கள். பிறந்தவுடனே நரசிம்ம அவதாரம் கொண்டு வைத்தார். அதற்கு பிறகு அதோ இருக்கக்கூடிய லங்கை ஆளக்கூடிய ராவணன் கும்பகனாக பிறந்தார்கள். பட்டாபி ராவணாக பிறந்து அங்கே ராவண சம்மாரத்தை முடித்தார். அது இரண்டாவது பிறவி. மூன்றாவதாக தண்டவர்த்தி சிந்துபனாக பிறந்தார். பிறந்தவுடனே இது இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனவர் சாட்சாதி கணவனாக பிறந்து அங்கே தண்டவர்த்தி சிந்துபான சம்மாரத்தை முடித்தார். இதுதான் ஜெயன் விஜயன் மூலியமாக முதல் அரக்கர் தோற்றம். எல்லாருமே பகவான் மூலியமா தான் இருந்தாங்க. எல்லாருமே பகவான் மூலியமா தான் இருந்தாங்க. சொல்லுங்க அது சொல்லுங்க தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் கதாநாயகன் அவரின்றி அணுவா செய்யாது. அவரின்றி ஓர் அணுவா செய்யாது. அப்படியே தூணிலும் இருப்பார், அவர் துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், எண்ணிலும் இருப்பார். அப்படின்னு சொல்றாரு. சொல்ல ஒண்ணு நான் சொல்ல நான் ஒண்ணு சொல்லுங்க. இந்த சாட்டிலே இருப்பாரு அவன். அது மூஞ்ச பாருங்க. வாங்க 2 கிலோ பூண்டு அப்பா இருப்பா. வாங்கம்மா காஞ்ச பூண்டம்மா காஞ்ச பூண்டு. காஞ்ச பூண்டு எடுத்துட்டான். சுத்து கூடவே இல்ல. அங்க எடுத்துறானா? சரி கிட்ட ஓடு. யார் எடுத்தான்னா? யாரு? ஆம்பே அடிச்சோ ரெடியா? அரி ஆம்பே அடிச்சாரியும். ஐயா பட்ட காயமா? ஆமா. ஒண்ணு சொல்லாங்க. ஆமாங்க. அப்படியே என்ன போயிடும்? இதோ வந்திருப்பது வெள்ளிக்கோட்டை ஆப்பிய. விமலாட்சன். அப்படியே தெரிந்த விஷயம். இருந்தாலும் மற்ற விளக்கங்கள் எப்படி போக வேண்டும்? ஓடியா ஓடியா. இப்போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓடியா 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 ஓடியா. சத்தியமா நல்லா இருக்க மாட்டேங்கிற போன காலைல நல்லா இருக்கீங்கண்ணா. எங்கடா போனா மாரியா வாங்க வந்தா இந்த அப்படி நாட்டியா நான் எனக்கு அதான் வேலை மாட்டேன். எடுத்து திருத்த பொருத்தமாதா என்னுடைய வாதம் அல்ல. இது அமர்ந்திருக்கூடிய அம்மாள் ஏற்படுத்தப்பட்ட பெருத்த நாடகவை. நாடகவையிலே வீட்டிற்குரிய நான் பெரியவர்கள் ஆசிரியத்தை பெற்று உன் என்ன கற்பனையோ அது போன்று பல்லாண்டு வாழ்ந்திருப்பா என்று அப்படி ஆகட்டுங்க. நமக்கு அந்த விளக்கம் சொல்லுங்க. இதனால் மாறிய இந்த மாட்டு ஒரு மன்னர் குறைந்தால் நாடிய காலம் என்றும் அறியல் போகிறார்.
நக்கண்ணன் அவ்வளவு அந்த நங்கையும் குழுபிடிக்க அக்கினி பிறந்த எங்கள் அன்னை திரௌபதியை போற்றி அப்பேற்பட்ட யாகத்தில் பிறந்த ஏகஜானி அம்முடைய பாதத்திற்கும் அவ இருக்கக்கூடிய இன்று நாள் திருவிழா யாருக்கு செங்கை நீரம்மன் அப்பேற்பட்ட அம்முடைய பாதத்திற்கும் இந்த திருவிழாவை செய்து கீர்த்தி வரக்கூடிய அத்தண்ட புண்ணியர்களுடைய பாதத்திற்கும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கன்றமட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய முன்தலைவர் பின்தலைவர் மணியாளி கோயில் அவருடைய பாதத்திற்கும் நமது கம்பெனி இருக்கின்றது பானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் எடையப்பட்ட நகரம் ஸ்ரீ பாரத மாதா நாடக சபாவின் உரிமையாளர் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீனிவாசன் ஆறுவீர் அண்ணனுடைய பதத்திற்கும் அவர் இருக்கக்கூடிய ரங்கநாதத்தை சேர்ந்த சொன்ம நாடகத்துடைய பதத்திற்கும் கேள்விப்பட்ட சேர்ந்த கமலக்கண்ண நாடகத்துடைய பதத்திற்கும் இதோ வாதாவூர் ஆண்டிபாளையத்தை சேர்ந்த ஆறுவீர் மாமன் இருக்கக்கூடிய காலம் சேர்ந்த செந்தில்குமார் ஆறுவீர் மாமனுடைய பதத்திற்கும் ஒன்றும் தெரியாதவன் நாயினும் கடையா வணக்கம் பாரு 500 பத்திரிகை வைக்கலாம் நான் சொல்லாதே இருக்கலாம் கட்டு வச்சு எப்ப தெரியும்னா 2014 12 கம்பெனி பாரு அந்த முதல் கொண்டு தெரியும் உப்பனை மட்டும் அடிக்காதீங்க செந்தில்குமார் உன்னுடைய வாதத்திற்கும் ஒன்றும் தெரியாதவன் நாயினும் கடையே எங்கிருந்து தமிழ் நடத்திருந்தாலும் இப்போது தமிழானவர் எங்கே சென்றிருப்பார் போயிருப்பார் இப்போது நாம் எங்கு போக வேண்டும் கைலாயம் போகணும் கைலாயம் சென்றா போவா கைலாயம் சென்று வரம் பெற வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே காலத்தில் இருந்த எங்கள் போன்ற அரக்கணம் எல்லாம் அந்த தேவர்கள் தேவ சுழற்சி செய்து கொன்று குவித்திருக்கிறார் அதனால் வேண்டி அந்த தேவரை வெல்வதற்கு அந்த தேவரை இருக்கக்கூடிய நடுநாயகர் இருக்கக்கூடிய சிவபெருமன் இடத்திலே வரம் பெற வேண்டும் அதனால் வேண்டி போகலாமா ஓடியா இத கைலாயம் நாடிய இன்னைக்கு போறியா நாளைக்கு போறியா எங்க கைலாயம் உன்னை அடிக்க மனம் வரவில்லை இல்லங்க கல்யாணம் ஆகி போச்சான்னு கேட்டா ஏன்னா இன்னும் ஒரு நாளைக்கு அடிக்கணும் நாளைக்கு அடிக்கலாம் என்ன இட்டுட்டோம் உனக்கு அந்த நினைச்சு தான் வேணுமா சொல்ல மேலே ஏன்டா அடிக்கிற புட்டு புட்டேரி பையில மேல அடிக்க மாட்டேன்டா சொல்லு அடி பூரா அதிலே பிடிக்குதுடா எதுடா இந்த துண்டுல மழை பேருனாங்க அப்படியே இருந்த போதும் அத இருக்கக்கூடிய கொடுத்து வைத்திருந்தாலும் எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படி கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த அத இருக்கக்கூடிய மத்திய நாட்டுக்கு உதவா இருக்கக்கூடிய விநாயகமட்ட நகரம் விநாயகமட்ட நகரத்தை சேர்ந்த ஆறுவீர் மாமா அவர்கள் ஐயனார் அரிக்கும் அரணுக்கும் பிறந்த ஹரிஹர புத்திரன் ஐயனார் நாமத்தை வைத்த ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் மாமா அவர்கள் இதோ மோனூரை சேர்ந்த பக்தவச்சலம் எனக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 101 சிவாலயம் அண்ணன் குடும்பத்திலே அம்மனும் இதோ இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான விரும்பி அருளை முறை மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி வெள்ளிக்கோட்டை விமலாட்சிதன் விமலவல்லி நாடு வருத்தம் பேர் வருத்தம் ஊர் வருத்தம் என்னடா உங்களுக்கு 3 சொல்ல பிறந்து வந்தீங்களாடா நீங்க சொல்றா இல்ல மனைவி கூட்டு வருவா மனைவியை அழைத்து செல்லக்கூடிய இடத்திலே ஒரு நேரத்தில் வெற்றி வரும் ஒரு தினத்தில் தோல்வி வரும் ஒரு நேரம் வெற்றி வரும் ஒரு நேரம் தோல்வி வரும் என்ன சொன்னாங்க ஓ அந்த போய் விடு எல்லாத்துக்கும் அடிச்சு அந்த உடம்பா இல்ல எந்த நேரத்துக்கும் அடிச்சு வேலை வேலை ஆயிடும் உடம்பு அடிச்சா பாவம் இந்த கம்பெனில 17 பேர் அவங்க எல்லாரும் பரிதான் பாக்குற ஒரே ஜீவன் ஆள் யாருன்னா நான் ஒரு ஆள் தான் எப்படி போவியோ அவர் அடிக்காதீங்க அவன் 17 பேருக்கு ஆட்டுறாரு அவரு என்ன ஆட்டுறாரு இசை இசை வாசிக்கின்றார் அப்படியே இந்த பேரும் இந்த விமலாட்டனை மனையாளா இருக்கக்கூடிய விமலவல்லியை சபைக்கு கொண்டு வா மத்த சமாச்சாரம் சொல்ற ஓடியா இப்படியா தூரம் தூரம் அழைக்க
விமலவல்லி சபை சொல்லுங்க ஆயம்மா ரூபாயா நாங்க